ஓசூர் அருகே கோவிந்த அக்ரஹாரம் கிராமத்தில் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திறப்பு விழாவை முன்னாள் அமைச்சர் பி. பாலகிருஷ்ணா ரெட்டி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பேகேப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கோவிந்த அக்ரஹாரம் கிராமத்தில் பல நாட்களாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய இன்று முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருண்குமார் அவர்களின் சொந்த நிதியில் புரட்சித் தலைவி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 6,30,30,000 மதிப்பீட்டில் துதிகரிக்கப்பட்ட புதிய குடிநீர் திறப்பு விழாவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் இந்நாள் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு குடிநீர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஓசூர் ஒன்றிய கழக செயலாளர் ஹரிஷ் ரெட்டி, பேகேப்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாண்டியராஜ், வெங்கடசாமி கார்த்திக், அமைப்புசாரா ஓட்டுநரணி மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் முரளி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுரேஷ் ராஜா, கிருஷ்ணா, மஞ்சு, சுப்பிரமணி, ரமேஷ், நாகராஜ், தேவா, கீர்த்தி, அங்கமுத்து, வெங்கடசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தனியார் தண்ணி லாரி உரிமையாளர் சங்கத்தின் மாநில துணை செயலாளருமான மாவட்ட செயலாளர் சீனிவாச ரெட்டி அன்னதான நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார்.